இதனிடையே நம்முடைய செய்தியாளர் அங்க வயநாட்டில் பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக களத்தில் இருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், வணக்கம். அங்க நிலைமை எப்படி இருக்கிறது? தற்போது மீட்பு பணிகள் எந்த அளவிற்கு நடைபெற்று வருகிறது? நேரலை காட்சிகளை எங்களுக்கு காட்டுங்க, அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை விளக்கி சொல்லுங்க கார்த்திக். வணக்கம். நம்ம இப்போ சூரமலைங்கிற ஒரு பகுதியில் தான் நம்ம இங்கே இருக்கோம். இயற்கை மிக பேரதிர்ச்சி கொடுத்து மிக சூரதானவம் ஆடுதுன்னு சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கான பாதிப்புகள் இங்கே ஏற்பட்டிருக்கு. நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி, அதாவது குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியில் மழை நீரானது எந்த அளவுக்கு ஆறு போல் ஓடி இங்கே இருக்கிற வீடுகள் அனைத்தையுமே அடித்து சென்றிருக்கு. இந்த புதைகுழியில் சிக்கியவர்களை தான் தற்போது மீட்பதற்காக மீட்பு பணியினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. தேசிய பேரிடர் மீட்பு குழு மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழு, அது மட்டும் இல்லாமல் தன்னார்வலர்கள் நிறைய பேர் அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக வீடுகளே இந்த பகுதியில் அடித்து வந்தக்கூடிய காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே தொடர்ச்சியாக அந்த வீடுகளுக்குள் யாராவது சிக்கி இருக்கிறார்களா, அவர்களை எப்படி மீட்கலாம் என்று தொடர்ச்சியாக அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நின்றுருக்கிறது கூட ஒரு வீட்டினுடைய மாடியின் மீதுலாம் நின்றுட்டுருக்கோம். அந்த அளவுக்கு இங்கு தண்ணீர் கரைபுரண்டோடி மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கொடுத்திருக்காங்க. மேலும் உடல்கள் தொடர்ச்சியாக எடுத்து செல்லப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய இந்த சூரமலை, அதுக்கப்புறம் முண்டகை சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம மக்களே தன்னார்வலர்களாக கிளம்பி அவர்களை ஊருக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை உடனடியாக மீட்பதற்கான அந்த ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்வதற்கும் வருவதற்கும் அவர்களே தற்போது அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக போலீஸாரும் சரி, மீட்பு குழுவும் சரி, அவர்களும் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளில் வீடுகள் அனைத்துமே இந்த இதில் அந்த மண் சரிவில் சிக்கி இதில் கார் மற்றும் ஜீப்பு போன்ற பல்வேறு வாகனங்கள் சேதமாகி கிடக்கக்கூடிய காட்சிகள் நம்மளால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. தற்போது மீட்பு பணியானது துரிதப்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக இப்போ சூரமலை மேலே முண்டகைன்னு சொல்லக்கூடிய மேல் பகுதி, அதாவது இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட நடுப்பகுதியில் நம்ம இருக்கோம். மேல் பகுதியிலிருந்து நம்ம இப்போ நேரடியாக நம்ம காட்சியில் காக்கக்கூடிய அந்த மேல் பகுதியிலிருந்து இந்த நிலச்சரிவாக ஏற்பட்டு இந்த சூரமலைங்கிற பகுதியில் அடித்து செல்லப்பட்டு கீழ் பகுதியில் பகுதிக்கு சென்றிருக்கு. இந்த பகுதிகளிலிருந்து சுமார் இங்கே பார்த்தீங்கன்னா 400 குடும்பங்கள்றாங்க. மேலிருந்து தற்போது கீழே வரைக்கும் அடித்து செல்லப்பட்டதில் அதிகப்பட்ட குடும்பங்கள், அதிகப்பட்ட உயிரிழப்புகள் இருக்கும்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய கள பணியாளர்கள் சொல்லியிருக்காங்க. மீட்பு பணி சாதாரணமாக தெரியவில்லை. நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகளே தெரிகிறது. இங்கே வீடுகள் இழுது செல்லப்பட்டு அந்த வீடுகளுக்குள்ளே யாராவது சிக்கியிருக்காங்களா, அவருக்கு அந்த வீட்டுக்குள் செல்ல முடியாமல் மரக்கிளைகள் மற்றும் அனைத்துமே மண் முழுவதுமாக மூடி காணப்பட்டிருக்கு. இருப்பினும் ஆங்காங்கே, அதாவது இந்த பகுதியை 360 டிகிரியில் சுற்றி வளைத்து மீட்பு பணி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. இந்த மண் சரிவில் எங்கேயாவது ஒரு உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டால் உடனே அங்கு மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க. அதே சமயம் தண்ணீருக்குள் சிக்கியவர்களை தேசிய பேரிடர் மீட்பு குழு கயிறு கட்டி இழுத்துட்டு இருக்காங்க. மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்காங்க. வாகனங்கள் இங்கிருந்து சரியாக செல்வதற்கு போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு இருக்காங்க. அதே சமயம் மழை அவ்வப்போது நின்று கொண்டும் மழை பெய்து கொண்டும் இருப்பதனால இந்த மீட்பு பணியில் கொஞ்சம் சிரமம் ஏற்பட்டிருக்கு. நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சி பார்த்தீங்கன்னா அந்த சாலையில், அதாவது அந்த சாலை தான் மிக முக்கியமான சாலை. இங்கு அந்த சாலையிலிருந்து தான் தற்போது தொடர்ச்சியாக இது பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் இப்போ நம்ம நின்றுக்கூடிய இந்த மொட்டை மாடியிலிருந்து அந்த வீடை பாருங்க. அந்த வீடு முழுவதுமே பாலடைந்து அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாத அளவிற்கு மண்ணும் இந்த கழிவுகளும் சேர்ந்திருக்கு. இதிலிருந்து அவர்களை ஓரளவு மீட்பதற்கு தொடர்ச்சியாக அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் இந்த மீட்பு பணியானது இந்த ஒரு சில நாட்களில் நடைபெற முடியுமா என்பது சாத்தியக்கூறு இல்லைங்கிறதா சொல்றாங்க. அதோட காட்சிகள் நமக்கு உணர்த்தும் என நான் நம்புகிறேன். எத்தனை வீடுகள், எத்தனை வாகனங்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டாலும் அதை மீட்க முடியாமல் அந்த அளவுக்கு இங்கே இயற்கை பேரிடர் ஏற்பட்டு
ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். மேலும் மருத்துவ குழு ஒரு பக்கம் வந்து இங்கே மீட்பவர்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்க வந்தாலும் தன்னார்வலர்கள் வந்து தன்னிச்சையாக வந்து இங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மலைங்கிற இந்த மலைப்பகுதியில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய நேரடி கள நிறுவனத்தை நம்ம நேரடியாக பார்த்தோம். அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய கள பணியாளருக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தராக வந்து களத்தில் பிரித்து கொடுக்குறாங்க. மற்றும் அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் பாட்டில்கள் அனைத்தும் வந்து தன்னார்வலர்கள் மற்றும் அரசு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இருப்பினும் வந்து பணிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று இருக்கு. நம்ம தொடர்ச்சியாக முதல்ல வந்து நம்ம மேப்பாவிங்கிற பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, வாகனங்கள் எப்படி செல்வதுன்னு சொல்லி முதல் தகவலில் பார்த்தோம். இப்போ இரண்டாவது தகவலாக இப்போ நடுப்பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய சூழலை பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம அடுத்த கட்ட இடங்களுக்கு போவோம். என்னென்ன சூழல் இருக்குது, இங்கே மக்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, மேலும் வந்து இங்கே பாதிக்கப்பட்டவங்களாம் அரசு மருத்துவமனையில் இருக்காங்க, அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் எந்த அளவுக்கு இருக்காங்க நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.